வணக்கம் கேஜி மாஸ்டர். மிகவும் சிறப்பாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தேவைப்படும் உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் எனது தளத்துக்கு வந்துள்ளீர்கள். மகிழ்ச்சி. உங்கள் பயிற்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் ஏற்கனவே பிரதிபெயர் சொற்கள் ப்ரொனவுன்ஸ் என்றால் என்ன என்பது பற்றியும் அவற்றின் அடிப்படைகள் எவை என்பது பற்றியும் வாட் ஆர் ப்ரொனவுன்ஸ் என்ற காணொளியில் மிக தெளிவாக பார்த்துள்ளோம். பிரதிபெயர் சொற்களில் அதாவது ப்ரொனவுன்ஸில் 9 வகைகள் இருக்கின்றன. இந்த காணொளியில் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அதாவது தனிப்பட்ட பிரதிபெயர் சொற்கள் சம்பந்தமாக மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகச் சிறப்பாகவும் கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் பகிரப்படுகின்றன. எந்த ஒரு விடயத்தையும் நாம் கற்பதற்கு ஆரம்பிக்கின்ற போது இந்த 3 விடயங்களை மனதில் கொள்ளல் வேண்டும். முதலாவதாக, நாம் கேட்கின்ற அல்லது வாசிக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு புரியவில்லையே என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் இதற்கான தீர்வை நாம் கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக, நாம் ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி கற்கின்ற பொழுது அதில் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை அடுத்த தலைப்பிற்கு அடுத்த டாபிக்கு நாங்கள் செல்லக்கூடாது. அதாவது பின்னர் பார்த்து கொள்வோம் என்று நாம் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த டாபிக்கு செல்லக்கூடாது. அவ்வாறு நாம் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய மூளையை தவறான முறையில் பயிற்றுவிக்கின்றோம். அதன் பிற்பாடு எந்த ஒரு விடயத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை மூளை மறுத்து கொண்டே இருக்கும். எனவே மிகவும் முக்கியமானதாக இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக, எந்த ஒரு பயிற்சியிலும் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. எனவே பயிற்சியின் போது ஏற்படுகின்ற தவறுகள் அதனுடைய வளர்ச்சிக்கான அடிப்படைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அல்லது வெட்கப்பட வேண்டிய அல்லது கூச்சப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இப்போது நான் பர்சனல் ப்ரொனவுன் பற்றிய விளக்கத்தை ஆரம்பிக்கின்றேன். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே பர்சனல் ப்ரொனவுன்ஸ் 2 பிரிவுகளாக இருக்கின்றன. ஒன்று எழுவாய் சார்ந்தது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், மற்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் செய்யப்படுபொருளாக அமைவது. இங்கே எழுவாய் சார்ந்தது ஐ, நான், யூ, நீ, ஒருமைக்குரியது நான் நீங்கள் என்று போட்டு ஒருமை என்று போட்டிருக்கின்றேன். ஹி அவன், ஷி அவள், இட் அது, யூ நீங்கள் பன்மைக்குரியது, வி நாங்கள், தே அவர்கள் அவைகள் இரண்டுக்கும் வருகின்றன. அதே போன்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை பார்த்தோமாக இருந்தால் மீ என்னை அல்லது எனக்கு, யூ ஒருமையில் உன்னை உனக்கு என்பதை உங்களை உங்களுக்கு என்று நான் ஒருமை என்று போட்டிருக்கின்றேன். ஹிம் அவனை அவனுக்கு, ஹர் அவளை அவளுக்கு, இட் அதனை அதற்கு, யூ உங்களை உங்களுக்கு புளூரல், அஸ் எங்களை எங்களுக்கு, தெம் அவர்களை அவர்களுக்கு அல்லது அவைகளை அவைகளுக்கு என்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸாக வருகின்றன. அடுத்ததாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த எழுவாய் செய்யப்படுபொருள் என்றால் என்ன என்பதுதான். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு வாக்கியம் வசனம் என்பது குறைந்தது எழுவாயும் பயனிலையும் உள்ளதாக இருக்க வேண்டும். சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், எழுவாய் பயனிலை. அதாவது ஒரு செயலும் அதை செய்பவரும் இருக்க வேண்டும். உதாரணமாக, கெவின் கிக்ட், கெவின் உதைத்தான். இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் கெவின் எழுவாய், உதைத்தான் என்பது பயனிலை. செயல் உதைத்தது, அதை செய்தவர் கெவின். எனவே ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்பவர் எவரோ அல்லது எதுவோ அதுவே சப்ஜெக்ட் எழுவாயாக இருக்கும். இப்போது செய்யப்படு பொருள் ஆப்ஜெக்ட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கெவின் உதைத்தான், கெவின் கிக்ட். இந்த வாக்கியத்தில் ஒரு தெளிவின்மை தெரிகிறது அல்லவா? யாரை உதைத்தான் அல்லது எதை உதைத்தான் என்பது எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றது. செய்யப்படு பொருள் இருக்குமாக இருந்தால் அது தெளிவாக இருக்கும். கெவின் பந்தை உதைத்தான், கெவின் கிக்ட் த பால். இப்போது கெவினுடைய செயல் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. இங்கே ஒன்றை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். செய்யப்படு பொருள் என்பது ஒரு செயலை
ஒருவர் செய்கின்ற பொழுது எது அதை பெறுகின்றதோ அது செய்யப்படு பொருளாக இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் டூவர்னு சொன்னால் செய்பவராக இருப்பார். ஆப்ஜெக்ட் அதை ரிசீவர் பெறுபவராக இருப்பார் அல்லது இருக்கும். எனவே இங்கு ஆப்ஜெக்ட் என்பது பந்து. கெவின் பந்தை உதைத்தான். இங்கே நாங்கள் ஆப்ஜெக்டை கண்டுபிடிப்பதற்கு வாட் அல்லது ஹூம், எதை அல்லது யாரை என்ற கேள்வியை கேட்போமாக இருந்தால் அது எதை குறிப்பிடுகிறதோ அல்லது எவரை குறிப்பிடுகிறதோ அது செய்யப்படு பொருளாக இருக்கும். உதாரணமாக கெவின் பந்தை உதைத்தான். இங்கே நாம் செய்யப்படு பொருளை கண்டுபிடிப்பதற்கு எதை என்ற கேள்வியை போடுவோமாக இருந்தால் பந்து என்று வரும். அதே போன்றுதான் ஆங்கிலத்திலும் கெவின் கிக்ட் த பால். செய்யப்படு பொருளை கண்டுபிடிப்பதற்கு வாட் கெவின் கிக்ட், கெவின் எதை உதைத்தான். எதை என்ற கேள்வியை போட்டோமாக இருந்தால் அது பால் பந்து என்று வருகின்றது. யாரை அல்லது எதை என்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது அந்த வாக்கியத்தில் எது விடையாக வருகிறதோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது நேரடியாகவே நாம் அடையாளம் காணுகின்ற செய்யப்படு பொருள். சில சந்தர்ப்பங்களில் இன்டைரக்ட், நேரடியாக அல்லாத ஆப்ஜெக்டும் வசனத்தில் இருக்கும். அதாவது யாருக்கு அல்லது யாருக்காக, எதற்கு அல்லது எதற்காக என்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த வாக்கியத்தில் வருகின்ற விடை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது நேரடியாக அல்லாமல் இருக்கின்ற செய்யப்படு பொருள். உதாரணமாக கமலா மேட் மீ a cake. இந்த வசனத்தில் கமலா எனக்கு ஒரு கேக்கை செய்தார். இந்த வாக்கியத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கின்றது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கின்றது. கமலா எதை செய்தார் என்ற கேள்விக்கு கேக் என்று பதில் வருகின்றபடியால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்காக செய்தார்? மீ, எனக்கு. எனவே மீ என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எனவே எதை அல்லது யாரை என்று கேட்டால் டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதற்கு அல்லது எதற்காக, டு வாட் அல்லது ஃபார் வாட் என்று கேட்டாலும், டு ஹூம் யாருக்கு, ஃபார் ஹூம் என்று கேட்டாலும் எந்த விடை வருகிறதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், எழுவாய் பிரதிப்பை சொற்களை கொண்ட வாக்கியங்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டு நீங்கள் பெறுகின்ற பதில்கள் ரெட் கலரால் ஹைலைட் பண்ணியதாக இருந்தால் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள், நினைவில் நிலையானதாக பதிந்து விட்டது என்று உறுதியாக கூறலாம். அதே போன்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கான வாக்கியங்களும் தரப்படுகின்றன. அவற்றையும் அவ்வாறே பயிற்சி செய்து உறுதிப்படுத்துங்கள். இதோ இதுவரையில் நாம் கற்றுக்கொண்ட விடயங்கள் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சப்ஜெக்ட் நவுனை கண்டுபிடிப்பதற்கு ஹூ அல்லது வாட் என்ற கேள்வியை கேளுங்கள். இந்த நவுன் எப்பொழுதும் வினை சொல்லுக்கு முன்னுக்கு வரும், பிஃபோர் த வெர்ப். ஆப்ஜெக்ட் நவுனை கண்டுபிடிப்பதற்கு whom அல்லது what அல்லது to whom, for whom அல்லது to what, for what என்ற கேள்விகளை கேட்டால் அங்கே வருகின்ற பதில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது வினை சொல்லுக்கு அல்லது ப்ரிபோசிஷனுக்கு பின்னர் வரும். உதாரணத்தை பாருங்கள். she helps him. இங்கே him என்பது helps என்ற வேர்ப்புக்கு பிறகு வருகின்ற காரணத்தினால் அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். the parcel came for her. இங்கே for her, for என்ற ப்ரிபோசிஷனுக்கு பின்னால் வருகின்றது. எனவே இதுவும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி. which sentence is correct என்று 2 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமானவை. பெரும்பாலானவர்கள் தவறு செய்கின்ற பகுதி இதுவாகத்தான் இருக்கின்றது. முதலாவது me and Kevin went to the store என்பது சரியா அல்லது Kevin and I went to the store என்பது சரியா என்பதுதான். அதாவது me and Kevin அல்லது Kevin and I என்பது. இரண்டாவதை பாருங்கள். the manager gave the assignment to Sarah and me என்பது சரியா அல்லது the manager gave the assignment to Sarah and I என்பது சரியா என்பதுதான். இங்கே சரியான வாக்கியத்தை அமைப்பதற்கான ட்ரிக்ஸ், தந்திரம் என்ன சொல்லுங்கள்? அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற மற்ற நபரை, அத பர்சன், அதாவது கெவினை முதலாவது வாக்கியத்திலும் சாராவை இரண்டாவது வாக்கியத்திலும் எடுத்துவிட்டு வாக்கியத்தை நீங்கள் சொன்னால் அது எவ்வாறு அமையுமோ
அதுதான் சரியாக இருக்கும். இப்போது முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். முதலாவது வாக்கியத்தில் இருக்கின்ற கெவினை அகற்றி விடுவோமாக இருந்தால் மீ வென் டு த ஸ்டோர் என்று வருமா அல்லது ஐ வென் டு த ஸ்டோர் என்று வருமா? ஐ வென் டு த ஸ்டோர் என்று தான் வரும். எனவே சரியான விடை என்ன? கெவின் அண்ட் ஐ வென் டு த ஸ்டோர். அதே போன்று இரண்டாவது வாக்கியத்தில் ஷாராவை வெளியே எடுத்து விட்டோமாக இருந்தால் த மேனேஜர் கேவ் தி அசைன்மெண்ட் டு மீ என்றுதான் வரும். டு ஐ என்று வராது. எனவே முதலாவது வாக்கியம் தான் சரி. மிக சிறப்பான விளக்கங்களுடன் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பற்றி முழுமையாக பார்த்திருக்கின்றோம். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து வருகின்ற காணொளியில் உடைமை பிரதி பெயர் சொற்கள் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் சம்பந்தமான விளக்கங்களுடன் சந்திப்போம்.